கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு முறை செல்வந்தரான தன்னுடைய மாமா இறந்து விட்டதாக வாலிபனாகிய ஜானுக்கு செய்தி வந்தது. அவன் அந்த மாமாவின் வீட்டிற்கு சென்றான். அவருடைய அடக்க ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அடக்க ஆராதனைக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு வந்தனர். அந்த மாமா எழுதி வைத்த உயிலை படிக்கலாம் என்று வாசித்தனர். அதன்படி தனது அண்ணன் மகனான ஜானுக்கு ஒரு பெரிய பார்சல் கொடுக்கப்பட்டது. ஜான் ஆசையோடு அந்த பார்சலை வாங்கி அவசரமாக பிரித்து பார்த்தான். அதில் ஒரு வேதாகமம் இருந்தது. அன்புள்ள ஜானுக்கு மாமா கொடுக்கும் விலையுயர்ந்த பொக்கிஷம் ஆகிய வேதாகமம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. ஜானுக்கு பெரிய ஏமாற்றம். சொத்துக்களோ செல்வங்களோ விலையுயர்ந்த பொருட்களோ இல்லையா? கோபம் அடைந்தவனாய் ஜான் அந்த வேதத்தை எடுத்து பழைய பெட்டி ஒன்றில் போட்டு வைத்தான். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் ஜான் ரட்சிக்கப்பட்டான். தன்னுடைய உடைமைகளை அடுக்கி வைக்கும் போது அந்த பழைய பெட்டியில் உள்ள வேதாகமத்தை எடுத்தான். அதில் என்ன இருக்கிறது என்று வாசிப்பதற்கு திறந்தான். அப்பொழுது அவன் கண்ணில் பட்டது யோவான் 14:1. துயரப்பட்ட அவனுடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது. பின்னும் வேதத்தின் பல பக்கங்களை புரட்டினான். ஒவ்வொரு பக்கத்திலும் பல ஆயிரம் மதிப்புள்ள கரன்சி நோட்டுகள் இருந்தன. அதன் மூலம் அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டன. துயரமெல்லாம் ஆனந்தமாக மாறியது. உலக பிரகாரமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதும் அல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைக்கப்பட்டான், ஆசிர்வதிக்கப்பட்டான். வேதம் அவனை உன்னத சத்தியங்களுக்குள் வழி நடத்தியது. இதைத்தான் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதம் விலை உயர்ந்தது. அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க ஞானத்தில் குறைவுள்ளவன் ஞானத்தில் தேறுவான். பேதையாய் இருக்கிறவன் மேன்மை அடைவான். ஒன்றும் இல்லாமல் குப்பையில் இருக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்திற்கு போவான். எந்த பலனுமே இல்லாதவன் பலவானாய் எண்ணப்படுவான். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஆசையோடு உண்மையோடு இன்றைக்கு அவர் என்ன பேசவிருக்கிறார் என்று ஏக்கத்தோடு வாசிப்போம் என்றால் அந்த வேதம் நம்மோடு பேசும். அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதமான மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே விலை உயர்ந்த வேதத்தை ஆண்டவர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை எவ்வளவாய் வாசிக்கிறோமோ, எவ்வளவாய் தியானிக்கிறோமோ, அவ்வளவான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் வாசிக்காமல் இருந்து விட்டு ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கவில்லை என்று அவரை குறை சொல்லி கொண்டிருப்போம் என்றால் நம்மை போல முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே விலை உயர்ந்த வேத புத்தகத்தை கையில் எடுங்கள். அந்த வார்த்தையை உங்கள் வாயில் எடுங்கள். அப்பொழுது அவர் உங்களை அவர் கரத்தில் எடுத்து உயர்த்துவது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.